the triple point of neon and carbon dioxide are triple point என்றது என்ன? மூணு ஸ்டேட் ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கும். என்னென்ன? சாலிட் லிக்விட் கேஸ். நீ படிச்சிருப்ப. வாட் இஸ் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்? யாராவது சொல்ல முடியுமா? ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னடா? டெம்பரேச்சர் யாராவது சொல்ல? 0 கெல்வின். 0 கெல்வின். 0 டிகிரி செல்சியஸ். 273.16 கெல்வின். மறக்க கூடாது. அதத்தான் செல்சியஸ்ல சொன்னா 0.01 டிகிரி செல்சியஸ். இது கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது கெல்வின் ஸ்கேல்ல, இது செல்சியஸ் ஸ்கேல்ல 0.01 டிகிரி செல்சியஸ். இதுதான் என்னது? ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். வாட்டர், ஐஸ் அண்ட் வேப்பர். மூணு அந்த டெம்பரேச்சர்ல இருக்கும். அதான் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இப்ப என்ன கொடுத்துருக்கு? நியானுடைய ட்ரிபிள் பாயிண்ட் கொடுத்துருக்கு. அப்போ நியான் உடைய ட்ரிபிள் பாயிண்ட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு உடைய ட்ரிபிள் பாயிண்ட். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் நியான் 24.57 கெல்வின். அப்ப ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அதான் அதே ட்ரிபிள். இது நியான், இது கார்பன் டை ஆக்சைடு. இதோடைய டெம்பரேச்சர் 216.55 கெல்வின். ரெண்டுமே கெல்வின் ஸ்கேல்ல கொடுத்துருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்கேன்னா, ரொம்ப சிம்பிள், வேற ஒண்ணும் இல்லடா. கெல்வின் ஸ்கேல்ல இருக்கிறத செல்சியஸ் ஸ்கேலா மாத்திட்டான். இது நீ கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, டைரக்ட் சம். சார், ஒரு டேட்டா கெல்வின் ஸ்கேல்ல இருந்தா செல்சியஸ் ஸ்கேலா மாத்தோம்னா உனக்கு தெரியும் 0 டிகிரி செல்சியஸ் இங்கதான் பார்த்தா 273 கெல்வின். அப்ராக்சிமேட்டா எடுத்திருக்கோம் 273 கெல்வின். இது ரொம்ப பெர்ஃபெக்டா எடுத்தது. அப்போ T degree Celsius is Kelvin scale minus 273 தான். மைனஸா பிளஸா? Kelvin scale அதிகமா இருக்கும். Kelvin scale will be equal to 273 plus T degree Celsius. Nano rule. Yes. அப்போ செல்சியஸ் ஸ்கேல் எடுத்தேன்னா T Kelvin minus 273. அவ்வளவுதான். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் நியான் கெல்வின்ல இருக்கிறது 24.5 கெல்வின். அப்போ செல்சியஸ்ல மாத்தோம்னா which is 273. the answer is subtract பண்ணேன்னா minus 248.58 degree Celsius வந்துரும். This is temperature in Celsius scale of neon, which is a triple point. Triple point of neon in Celsius scale. அதே ஃபார்முலா இந்த கார்பன் டை ஆக்சைடு போடு. அப்போ கார்பன் டை ஆக்சைடுடைய ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் ஸ்கேல் இஸ் கார்பன் டை ஆக்சைடு இஸ் அதேதான். T கெல்வின்ல இருக்கிறத 273 ஆல சப்ட்ராக்ட் பண்ணு. T வந்து 216.55 minus 273. அதான் இதுல 0.15 போடணும். ஏன்னு சொல்றேன். which is equal to இத நீ கால்குலேட் பண்ணேன்னா 216. இது 2 மைனஸ் தான், எது வரணும்ல? மைனஸ் ஆஃப் 216 கெல்வின் தானே, 216 கெல்வின். அப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா minus 273. ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் மைனஸ்ல வரும். minus 56.6 டிகிரி செல்சியஸ். இப்பவுமே நான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்லி தரப்போறேன். நம்ம அப்ராக்சிமேட்டா இந்த ஃபார்முலா எடுத்தோம். அக்குரேட்டா எடுத்தேன்னா இந்த ஃபார்முலா என்ன வரும்னா, இதான் நான் சொன்னதை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணு. 0 டிகிரி செல்சியஸ் கிடையாது, 0.01 டிகிரி செல்சியஸ் தான். 273.16 கெல்வின். அப்ப இந்த ஃபார்முலாவை எடுத்துட்டு வா. T டிகிரி செல்சியஸ, T டிகிரிய
T டிகிரி செல்சியஸா மாத்தோம்னா ஒரு வேல்யூவை T 270 இதோடைய வேல்யூ T டிகிரி செல்சியஸ் எவ்வளவு T 0.01 degree Celsius, which should be equal to T வந்து 273.16 இது ஈக்குவலன்ட் டேர்ம். இப்ப நமக்கு வேண்டியது T டிகிரி செல்சியஸ். T டிகிரின்றது T டிகிரி அப்படின்றது இந்த 0 டிகிரியை பொறுத்தவரை என்ன வரும்னா 16 இந்த 0.16 அந்த சைடு போனா சப்ட்ராக்ட் ஆகும். அப்போ 0 டிகிரியில 0 டிகிரி 0.16 இந்த இடத்துலடா 0.16 வரக்கூடாது 0.15 வரும். ஏன்றதுக்கான ஆன்சர் T டிகிரி பிளஸ் 0.01 degree Celsius is equal to T minus 273.16. இது அந்த சைடு கொண்டு போனேன்னா அப்ப T degree Celsius will be equal to T minus 273.15 அப்படின்னு போடணும். மறுபடியும் இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் ஏன் சார் இங்க 16 போட்டீங்க இங்க 15 போட்டீங்க இதுக்கான ஆன்சர் தான். நம்ம அந்த அப்சல்யூட் டெம்பரேச்சர் தான் ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர்ன்றது 0 டிகிரி கிடையாது. அது என்னது 0 பிளஸ் 0.01 டிகிரி செல்சியஸ் தான் எதுக்கு ஈக்குவல் 273.16 கெல்வினுக்கு ஈக்குவல். அதனால நீ பிளஸ் இப்போ இத பிளஸ் T போட்டேன்னு வைங்க, அப்ப T டிகிரி செல்சியஸ்க்கு உனக்கு ஒரு வேல்யூ வேணும்னா அப்போ பிளஸ் கேல் போட்டுருவீங்க, கெல்வின் பிளஸ் கேல் போட்டுருப்பேன். அப்ப இது அந்த சைடு போறப்ப இது மைனஸ் ஆகி இது மாதிரி ஆயிருப்பாங்க. சோ என்ன சொல்ல வரேன்னா ஃபார்முலால வர்றப்ப அந்த டேர்ம் 273.15 இருக்கும், 16 கிடையாது. ஆனா டேட்டாவா அந்த இடத்துல 0 டிகிரி செல்சியஸ் கரஸ்பாண்டிங் பார்த்தீங்கன்னா என்னது 273. அது அப்சல்யூட் கெல்வின் ஸ்கேல். எனிவே இப்போ நம்ம எதை மாத்துறோம், செல்சியஸ கெல்வினா மாத்துறதா இந்த ரெண்டு பாயிண்ட். ஸோ கெல்வின்ல இந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் கேஸ்ல செல்சியஸா மாத்துறோம், செகண்ட் கேஸ்ல செல்சியஸா மாத்திட்டோம். நாட் ஓன்லி தட் ஃபாரன்ஹீட்டாவும் மாத்திடலாம். இந்த இடத்துல நான் உனக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன், யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈஸிலி. என்ன சார் ஃபர்ஸ்ட் பார்ட் உனக்கு சொல்லி கொடுத்தேன், எப்படி கெல்வின் ஸ்கேலா இருக்கிறத செல்சியஸா மாத்தணும்ன்றதா. இன்னொருக்கா வேணா போட்டுறேன், அதுல டேட்டா ஒழுங்கு கிடக்குடா. ரைட் ரைட் ரைட். இப்போ T degree Celsius equal to 273 minus 273 minus T minus 273. அப்போ T degree Celsius equal to T Kelvin minus 273.15 subtract பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல 24.57 273.15 ஆல சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னே அதான் அந்த நியானுடைய ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் கிடைச்சது, which is -248.58 டிகிரி செல்சியஸ். இதே ரெண்டாவது சம் ட்ரிபிள் பாயிண்ட் செல்சியஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எடுத்தேன்னா அதேதான் T இருக்க இடத்துல என்ன போட்ட, which is 216.55 minus 273.15 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணேன்னா கார்பன் டை ஆக்சைடுடைய ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர் கிடைச்சிருக்கும், which is -56.6 டிகிரி செல்சியஸ். இந்த ரெண்டு டேட்டா நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ ஃபாரன்ஹீட்ல கண்டுபிடிச்சோம். நான் உனக்கு ஒரு சின்ன ரிலேஷன் கொடுக்குறேன், அது தியரி. நான் ஆல்ரெடி உனக்கு தியரியில சொன்னேன், மறுபடியும் உனக்கு
அதை ரீகலெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். ஒரு ஸ்கேல் 3 ஸ்கேல் டயக்ராம் போட்டுக்கோம். கீழே நடுவில் ஒரு டயக்ராம். 3 ஸ்கேலை தனித்தனியா எடுக்கிறேன். நமக்கு ஃபெமிலியர் ஆனது செல்சியஸ் ஸ்கேல். 0 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்ல 32 ஃபாரன்ஹீட், கெல்வின்ல 273 கெல்வின். எல்லாம் ஒரே டெம்பரேச்சர். நம்ம அந்த ரிலேஷனை கொண்டு வர்றதுக்காக. இது 100 டிகிரி செல்சியஸ், இது 212 ஃபாரன்ஹீட், இது 373 கெல்வின். ரைஸ் இன் செல்சியஸ் ஸ்கேலும் ரைஸ் இன் கெல்வின் ஸ்கேலும் ஈக்குவல். இப்ப நம்ம எது ரெண்டுக்கும் அப்ப 3க்குமே ரிலேஷன் கொடுக்குற, உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ இது டிசி, இதத்தான் இது டிசின்னா செல்சியஸ் ஸ்கேல்ல, இது டிஎஃப்னா ஃபாரன்ஹீட் ஸ்கேலு, இது கெல்வின் ஸ்கேலு. அப்போ டிசி -0 இந்த ஸ்கேலை முதல் எடுக்கிறேன். TC -0 equal to the difference. What is the difference? 100 minus 0 degree. அதே இது அப்ப இந்த ஸ்கேல் அதே மாதிரி சொல்லு பார்ப்போம். சார் TF -32, இங்க 0 -32 by ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் which is 212 minus 32 which is equal to, அதே இது இங்க சொல்ல T கெல்வின் ஸ்கேல் minus 273 by இந்த டிஃபரன்ஸ் 373 minus 273. மறுபடியும் அந்த ஈக்குவேஷனை கொண்டு வா. மேல TC by 100 equal to TF by 32 by இது 180 வரும். எது 212 minus 32 is 180 equal to T minus 273 by 100. இதுதான்டா நீ மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா. கன்வர்ஷன் எது வந்தாலும் நீ இப்போ உனக்கு கொடுத்தது கெல்வின்ல இருக்கு, இதுல கெல்வின்ல இருக்கு, இந்த டி கெல்வின்ல, அதை நீ ஃபாரன்ஹீட்டா மாத்தணும். இப்ப இந்த ரெண்டை ஈக்குவேட் பண்ணுவோமா? இப்ப இதை ரெண்டை தான் ஈக்குவேட் பண்ண போறேன். ஸோ நான் எடுத்துக்கிட்டது இந்த ரெண்டு ஃபார்முலாவை. ஏன்னா டேட்டா கெல்வின்ல இருக்கு, ஃபாரன்ஹீட் ஸ்கேலுக்கு நேரா மாத்த போறேன். எஸ், ஃபாரன்ஹீட்டுக்கு மாத்த போறேன். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா ஒரு 0 போயிடும். சரியா? 18 கேன்சல் பண்ணேன்னா 10ல இது 5 டைம்ஸ், இது 9 டைம்ஸ். அப்போ டிஎஃப் வெளியே எடுத்துருவோம். டிஎஃப் -32 ஈக்குவல் டு 9 by இப்போ 9 by 5 into 273. அப்போ உனக்கு டிஎஃப் தான் வேணும், அதான் ஃபாரன்ஹீட் ஸ்கேல். அப்ப 9 by 5 into 273 plus 32 முடிஞ்சு போச்சு. எங்கேயோ டீயை விட்டுட்டோமே, இந்த டி எங்க போச்சு? T minus 273 இந்த இடத்துல எங்க 9 by 5 கிராஸ் மல்டிப்ளை ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்ன பேலன்ஸ் இருக்கு? T, அதான் அந்த கெல்வின் ஸ்கேல் மைனஸ் 273 அப்படியே வருது. இப்போ அந்த டேட்டால 273 என்ன வரணும் இந்த இடத்துல? மைனஸ் T மைனஸ் 9 by 5 into TK கெல்வின் ஸ்கேல் minus 273 சப்ட்ராக்ட் பண்ண பிறகு இதை 32வால் ஆட் பண்ணி இப்போ உனக்கு ஃபார்முலா கொடுத்தாச்சு. ஒன்னா போட்டுற மாட்டேன். TK ஃபர்ஸ்ட் கேஸ் 24.57 போடு, minus 273 அதை இதால மல்டிப்ளை பண்ணு, plus 32 போடு. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு ஆன்சர் அதான் ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல அந்த ஃபர்ஸ்ட் டேட்டா 24.57 நீ கால்குலேட் பண்ணேன்னா ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல ஆன்சர் -415.44 ஃபாரன்ஹீட் கிடைக்கும். செகண்ட் கேஸ் இதே ஃபார்முலால ஃபாரன்ஹீட்டா கன்வெர்ட் பண்ண அங்க என்ன வரணும்? TK will be 216 போட்டு ஃபாரன்ஹீட் ஸ்கேலா கால்குலேட் பண்ணேன்னா செகண்ட் டேட்டா -69 ஃபாரன்ஹீட்டா வந்து நிற்கும். புரிஞ்சுக்கோ, இது ரெண்டும்
மேக் ஷுர் தட் யூ ஆர் தரோ வித் திஸ் ஃபார்முலா. எதை வேணா கன்வெர்ட் பண்றது ஈஸியா. இதை ரெண்டையும் கன்வெர்ட் பண்ணா இந்த ஃபார்முலா, இதை கன்வெர்ட் பண்ணா 3 ஈக்குவல். கேன் ஏபிள் டு யூஸ் இட்.